பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரித்துக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இரவும் பகலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, என்னெல்லாமோ செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறீங்க, உபவாசம் பண்ணுறீங்க, பைபிளை வாசிக்கிறீங்க, கூட்டங்களுக்கு போகிறீங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலையே, என் வாழ்க்கை இப்படி வெறுமையாக இருக்குதே, நான் அவமானத்தின் மத்தியில் நிற்கிறேனே, தலை குனிந்து நிற்கிறேனே, சாத்தானை இப்படி தாக்குறேன், ஆண்டவர் அமைதியாக இருக்காரேன்னு சொல்லி நீங்கள் கதறலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, நான் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ, நான் உங்களை மறந்து போவேனோ, உங்களை மறந்து போவதற்கு நான் அநீதி உள்ளவரோ, இல்லாவிட்டால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு நான் திராணியற்று போய்விட்டேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். இந்த மாதத்தில் மெய்யாகவே உங்களை ஆண்டவர் தத்தளிப்பின் பாத்திரத்தின் கையிலிருந்து எடுத்து போட்டு அவர் உங்களை ஆசீர்வாதமான பாதையில் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். எங்கெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். என் ஆண்டவர் இவ்வளவு அன்புடையவராக இருந்தாரா, என் ஜெபத்திற்கு இவ்வளவு பதில் தந்திருக்கின்றாரா, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் நல்லவர் என்று சொல்லி கதறுவீர்கள். அந்த அளவுக்கு மிக பெரிதான காரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை இந்த மாதத்தில் காண்பீர்கள். கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. ஆமேன். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அவருக்கும் என் அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக.
சென்ற சனிக்கிழமை சென்னையிலே நான் நடத்திய அந்த ஊழியங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். நிறைய புதிய ஜனங்கள் வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இல்லாத அளவு ஒரு மிக சிறப்பான செய்தி அங்கே கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அநேகருக்கு அந்த செய்திகள் ஆச்சரியமாக இருந்தன. கூட்டத்தின் இறுதியில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அநேகருக்கு விடுதலை கட்டளையிட்டார். பங்கு பெற்ற உதவி செய்த உணவு கொடுத்த பொறுப்பாக இருந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலத்தில் நீங்களும் கூட இப்படியாக 4வது சனிக்கிழமை என்று தாராளமாக இந்த சென்னை விடுதலை நாள் கூட்டத்தில் பங்கேற்கலாம் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி அடியார் வருகிறேன். அங்கே அந்த WCC காலேஜுக்கு மேற்கு பக்கமாக வரணும். விஜயதா மண்டபம் இருக்கும். அடுத்தாப்பில் OMC ஹால் இருக்கிறது. அங்கே வைத்து காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் நாம் விடுதலை நாள் கூட்டத்தை நடத்துகிறோம். அந்த கூட்டத்தில் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்து வருகிறார். லைட் டெலிகாஸ்ட் செய்யப்படும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் மாதந்தோறும் அங்கே பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள். நீங்களும் கூட தாராளமாக அதை பெற்றுக்கொள்ளலாம். நகரில் ஜனங்கள் கண்டிப்பாக வந்து பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அதே போல் நமது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். நிறைய ஊழியக்காரர்கள் குருவானவர்கள் வந்து தினந்தோறும் அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறார்கள். அங்கே இருப்பவர்களுக்கு அந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் ஒரு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்கள் தாராளமாய் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம், வந்து சேரலாம். மாதம் பிறந்திருக்குது. இதுதான் நீங்கள் வருவதற்கு சரியான நேரம் என்று சொல்லி அடியார் நான் நினைக்கின்றேன். வீட்டுக்குரியவர்களே, சகோதரி ஷர்மிளா ராணி ஈரோட்டை சார்ந்தவர்கள். அவருடைய தாயார் கஸ்தூரி அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் மிகவும் இணைக்கப்பட்டிருந்தார்கள். தனது தாயாரை இழந்து 1 வருடம் ஆகிவிட்டது. சகோதரி தவிக்கின்றார்கள். அவர்கள் நினைவாக வருகின்ற புதன்கிழமை என்று அவர்கள் ஒரு விருந்தளிக்கிறார். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் அவர்களுக்கு விருந்தளிக்கின்றார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அவருடைய குடும்பத்துடைய ஆறுதலுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கின்றார்கள். அதே போலவே பிரியத்துக்குரியவர் நம்ம ஊழியத்தை சார்ந்த குடும்பங்களில் ஒரு சில குடும்பங்கள் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க. இன்னும் சில குடும்பத்தார் திருமணமாகி சில நாட்களில் பிரிந்து இப்பொழுது சட்டப்பூர்வமாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அன்பு மகள், அவர்களுக்கு இப்பொழுது 27 வயது ஆகிறது. நல்ல படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல அன்பான குடும்பத்தார்கள். அவர்களுக்கு ஏற்ற படித்து வேலை செய்கிற ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. 2வது அன்பு தம்பி அதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. 37 வயது ஆகிறது. நல்ல குடும்பத்தார். அவருடைய குடும்பத்தார் அந்த ஊழியத்தில் ரொம்ப காலமாக இருக்கிறாங்க, மேனேஜராக இருக்கிறாங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, எல்லா வசதியும் இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற ஒரு நல்ல மணமகள் தேவை. அடுத்தாப்பில் திருச்சியில் அன்பு குடும்பத்தார் இருக்காங்க. மெயின் சிட்டியில் அவங்க எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அவருடைய அன்பு மகனுக்கு இப்பொழுது 30 வயது ஆகிறது. மூத்த மகன் நல்ல பிள்ளை, நல்லா படிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற ஒரு நல்ல மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் அன்பு மகள் இருக்கிறாங்க. வெறும் 27 வயது தான். அழகான பிள்ளை, MA BEd படித்து டீச்சராக இருக்காங்க. இளம் விதவை, அவருடைய சின்ன பிள்ளை குட்டி பிள்ளை உண்டு. அந்த பிள்ளையோடு கூட ஏற்றுக்கொள்ள விருப்பமுடைய நல்ல ஜெபிக்கிற மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, இதனால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியார் இடத்துல போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடு ஒன்றாக இணைக்கப்பட்டுகிறபடியினாலே அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்தபடியினாலே இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகி எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்தோடு பாதாளத்தில் இறங்கு பண்ணுவோம். இங்கே யூதா கதறுவதை காண்கின்றோம். ஒரு நாளில் இதே யூதாவிடத்தில் யோசேப்பு கதறினார், என்னை விட்டு விடுங்கள், நான் தப்பு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுக்கு விரோதமாய் ஒன்றுமே செய்யவில்லை, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று இந்த குழிக்குள்ளாக இருந்து இதை யோசேப்பு கதறினார். ஐயா என்னை விட்டுருங்க, அண்ணன் மாதிரி என்னை விட்டுருங்க. ஏன்னா கொலை செய்யணுங்கிற வெறியோடு இவங்க இருந்தாங்க. குழிக்குள்ளே போட்டாங்க, பயமுறுத்தினாங்க. அதுக்கு பிறகு இஸ்மவேலர்கிட்ட விற்றாங்க, ஆட்டுக்குட்டி விற்கிற மாதிரி, கோழி விற்கிற மாதிரி. அப்பொழுதெல்லாம் இந்த யோசேப்பு அவர்கள் கதறினார், என்னை விட்டுருங்கன்னு கதறினார். அதே போல் இப்பொழுது யூதாவும் ஏனைய சகோதரர்களும் இப்போ டேன் மாறிடுச்சு. ஆண்டோடைய பிள்ளைகிட்ட அவங்க கதறாங்க, தயவுசெய்து நீங்கள் பெஞ்சமினை விட்டுருங்க,
இந்த பெனியமீனை விட்டுருங்க, திருப்பி நான் கூட்டு போன அப்பாட்ட, இல்லைன்னா அப்பா இறந்து போயிடுவார், 2 பேரும் ஒரு ஜீவனும் ஊரோட ஜீவனை இணைக்கப்பட்டிருக்குது, தயவுசெய்து நீங்கள் இந்த பெனியமீனை விட்டுருங்க, அதுக்கு போல் எண்ணியை வச்சுக்கிடுங்க என்று அவர்கள் அங்கே கதறுவதை காண்கிறோம். இந்த 44 அதிகாரம் 45 அதிகாரத்தை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் எனது கண்களில் எங்கிருந்து கண்ணீர் வருகிறது என்று எனக்கு தெரியாது, அப்படி முட்டி கொண்டு வரும். காரணம் என்னவென்றால் அந்தளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சந்திப்பு இங்கே நடப்பதை காண்கிறோம். இதில் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பல வருடங்களுக்கு முன்பதாக 17 வயதில் யோசேப்பு அண்ணன்மாரத்தில் எப்படி கதறினாரோ அதே போல் இப்பொழுது இவர் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். அண்ணன்மாருக்கு இதான் யோசேப்புன்னு தெரில, அவங்கெல்லாம் யோசிப்புட்டு அப்படியே கதறுவதை பார்க்கிறோம். காட் டேர்ன் த டேபிள்ஸ் அரவுண்ட். அதை அப்படியே மாற்றி எப்படி அவர் கதறினோ அது மாதிரி இப்போ இவங்கெல்லாம் கதறாங்க. விட்டுருங்க இன்னும் மீனை விட்டுருங்க, ஆனால் என்ன வச்சுக்க நான் காலம் முழுக்க உங்களுக்கு அடிமையாக இருக்கேன் ஏன்னு சொல்லி யோசேப்பு காலை பிடித்து கொண்டு அவர்கள் அனைவரும் கதறுவதை காண்கிறோம். இதிலிருந்து நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ உண்மை உடையவர், அவர் தன்னுடைய தாசருடைய வாழ்க்கையில் நடக்கிறதை எவ்வளோ உன்னித்து கவனிக்கின்றார். அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற பொழுது யோசேப்பு விளைக்கப்பட்டது போல தன்னுடைய பிள்ளைகளை யாராவது துன்பப்படுத்துகிறார்கள் என்றால் என்னுடைய பிள்ளையை அள வைக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மேலே இருந்து பார்த்துட்ருக்கார். அது அப்படியே தன் புத்தகத்தில் அவர் குறித்து வைத்துக் கொள்கிறார். இன்றைக்கு என்னுடைய மகளை நீ வேதனைப்படுத்தினாயா, மகனை வேதனைப்படுத்தினாயா, அவமானப்படுத்தினாயா, உள்ள உடைந்து போகும்படியாக நீ பேசினாயா, என் மகனை குறித்து துர்ச்செய்தியில் நீ பரப்பி கொண்டே இருக்கிறாயா, அதை தான் வேலையாக வைத்திருக்கிறியா அப்படிங்கிறத ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தில் குறித்து வச்சுக்கிறார். அன்னைக்கு விட்டுறாரு. அதை நல்லா கவனிக்கணும். அன்றைக்கி ஆண்டவர் ஒன்றும் சொல்கிறதில்ல, அடுத்த நாள் ஒன்றும் சொல்கிறதில்ல, அடுத்த வருஷம் ஒன்றும் சொல்கிறதில்ல, 10 வருஷங்களாகி ஒன்றும் சொல்லலை. 17 வயசில் யோசேப்பு இந்த அநீதி இழைக்கப்பட்டது. 30 வயசில் அவர் பார்வோனை சந்தித்து அங்கே மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வரார். அப்புறம் 37 வயதில் இந்த செழிப்பான காலம் முடிந்து பஞ்ச காலம் ஆரம்பிக்குது. அதில் 2 வருஷத்துல இவங்க வந்துட்டாங்க 39 வயசில். 22 வருடங்களுக்கு பிறகு இந்த அநீதிக்கு தக்கதாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கதறுகிற ஒரு பதில் அளிக்கப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையும் யாரெல்லாம் இப்படி குடியில் தூக்கி போட்டார்களோ, யாரெல்லாம் நம்மை கதற வைத்தார்களோ, யாரெல்லாம் நம்மை துன்பப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் நம்மை வேதனைப்படுத்தினார்களோ, பல வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் அதை அப்படி திருப்பி கொடுக்குறார். அவங்க நம்மகிட்ட கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குகிறார். இதுதான் தெய்வத்துடைய திருச்சித்தமாக இருக்கிறது. இந்த இடத்துல பரலோகம் களி கூர்ந்திருக்கும். ஏன்னா யோசேப்புக்கு செய்யப்பட்ட அநீதிக்கு இங்கே நீதி கிடைத்து விட்டது. அங்கே ஒருத்தனா இவர் கதறினார், இப்போ அவ்வளோ பேரும் இவர்கிட்ட கதறாங்க, விட்டுருங்கன்னு சொல்லி கதறாங்க. இதுதான் தேவனுடைய நடத்துதலாக இருக்கிறது. தேவன் உண்மை உடையவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறவர், தன் பிள்ளைகளை உண்மையாய் நேசிக்கிறவர். அப்படி அன்பு மாறாததாக இருக்கிறது. உலகத்தில் நான் காண்கிற மனிதர்களுடைய அன்பு எவ்வளவோ மாறி போகிறது, எப்படிலாமோ அன்பு மாறி போகிறது. எந்த அன்பு நமக்கு நிரந்தரமாக இருப்பதில்லை இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் அப்படி மாறிப்போகிற அன்புக்கு சொந்தக்காரர் அல்ல. அவர் உண்மையான அன்பை உடையவராக இருக்கிறபடினாலே, அவர் நேற்றும் இன்றும் என்று ஒரே அன்பினாலே நம்மை நேசிக்கிறபடியினாலே, நமக்கு யாராவது ஒரு தீங்கு செய்யும் பொழுது அவர் தனக்கு தீங்கு செய்வதாக நினைக்கின்றார். யாராவது ஒருவர் நம்மை பகைக்கின்ற பொழுது அவர் தன்னை பகைப்பதாக அவர் உணர்கிறார். யாராவது ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சிட்டாங்கன்னா எனக்கு நீ தீங்கு செஞ்சிட்டான்னு சொல்லி அவர்கள் மீது ஆண்டவர் விரோதம் வைக்கின்றார். யோவான் எழுதின அந்த புஸ்தகத்தில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு. இஃப் யூ கோ த்ரூ த புக் ஆஃப் ஜான் இன் காஸ்பல், இட்ஸ் ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ் இன் த பைபிள். ஒருவன் உங்களை பகைத்தான், உங்களை பகைப்பதற்கு முன்பதாக அவன் என்னை பகைத்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, குடும்ப வாழ்க்கையில் இல்லை எங்கேயோ ஊழியத்தில் யாரோ உங்களை பகைக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக இரவு பகலும் செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோமே. இல்லைன்னா உங்களோட பெரிய பலவான்களாக இருந்துட்டு உங்களை இப்படி கதற விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அழ வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன்றது பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கு பிறகு அதை குறித்து வச்சு கோபத்தோடு இருந்துக்கிட்டே இருந்த ஒரு நாள் வரும்போது அவளை அடிக்கிறார், அவளை கீழே தள்ளுகிறார், அவருடைய ஆசனங்கள்லேருந்து கீழே தள்ளுகிறார், அவருடைய உயரமான ஸ்தலங்களிலிருந்து அவளை கீழே தள்ளுகிறார், புழுதியில் தள்ளுகிறார், குப்பையில் தள்ளுகிறார். தன் கோபத்தை அவர் காண்பிக்கின்றார். ஒரு மானின் மீது சிங்கம் பாய்ந்து அப்படியே பிடித்து கீழே தள்ளி கிழித்து போடுவது போல அவர்கள் மீது யூத ராஜ சிங்கமாகி ஆண்டவர் பாய்கின்றார். அவர் கதறுகிற பொழுது அப்படி கிழித்து போடுகிறார். என் பிள்ளையை நீ ஒரு நாள் இப்படி தள்ளினாய், என் மகனை இப்படியாய் நீ அலற வைத்தாய், கதற வைத்தாய், ஒரு நாள் என் மகளை நீ இப்படி கதற வைத்தாய், இன்றைக்கு நீ பார் நான் உன்னை கீழே தள்ளுகிறேன். நினைக்காத நேரத்தில்
இவ்வளோ பெரிய வீழ்ச்சியில் வரணும் நினச்சிருக்கவே மாட்டாங்க. கீழே தள்ளி ஆண்டவர் அவர்களை கிழித்து போட்டு, நமக்கு அவர்கள் என்ன தீங்கு செய்தார்களோ அதை சரியானபடிக்கு அவர்களுக்கு திருப்பி செய்கின்றவராக இருக்கின்றார். முடியுமானால் அவர்களை நம்முடைய காலில் வைந்து விளைவிக்கும்படியாகவும் அவர் செய்கின்றார். ஒன்று, அவர் அவர்களை ஆசிரங்களிலிருந்து தள்ளுகிறார், குதிரைகளிலிருந்து கீழே தள்ளுகிறார், சுகமான வாழ்க்கையிலிருந்து கீழே தள்ளுகிறார், அவருடைய மேன்மைகள் மகிமைகளை பறித்து கொள்ளுகிறார். அவர்களை கீழே தள்ளி, வியாதியிலே தள்ளி, துன்பத்திலே தள்ளி, கடன்பாரங்களிலே தள்ளி, பிரச்சனைகளிலே தள்ளி அவர்களை பீறி போடுகிற காரணம், என் மகனை நீ ஒரு நாள் இப்படி செய்தாய் அல்லவா. இதுதான் தெய்வத்துடைய விளங்கி கொள்ள முடியாத அன்பு என்று உங்களுக்கு நான் சொல்ல முடியாது விரும்புகிறேன். God loves you with that much of love. கடவுளுடைய அன்பு அதிகமாக இருக்கிறபடினால் நீங்கள் அவருடைய பிள்ளையாய் வாழுகிற பொழுது அதை ஞாபகத்திலே வைத்திருந்து ஒரு நாள் வருகிற பொழுது அவர் அப்படியாய் திருப்பி கொடுக்கின்றார். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறபடினாலே மாத்திரமே அப்படியே செய்கிறார். வெஞ்சியன்ஸ் இஸ் மைன், மகனை பழி வாங்குதல் எனக்குரியது என்று அவர் பைபிளில் சொல்லியிருக்காருன்னா அதை அப்படி விட மாட்டார். அந்த வார்த்தை பொய்யான வார்த்தை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காலம் வருகிற பொழுது அவர் அதை அப்படியே செய்கின்றவராக இருக்கின்றார். யார் முன்பு நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ, யார் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ, யார் உங்களை துன்பப்படுத்தினார்களோ, யார் உங்களை கண்ணீர் விட வைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் எப்படி கதறினீர்களோ அதே போல் அவர்களை கதற வைப்பார். இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனையை கண்டு ஒரு சிரிக்கலாம், நல்லா மாட்டிக்கிட்டான், நல்லா மாட்டிக்கிட்டா, குடும்பத்தில் நல்ல பிரச்சனை வந்துருச்சு, பிள்ளைக்கு நல்ல பிரச்சனை வந்துருச்சு, அவன் கல்யாணத்தில் ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு, இல்லை மகளுடைய கல்யாணத்தில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அவன் பிள்ளை படிக்க போகிற இடத்துல பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், பிஸ்னஸில் போய் நல்லா மாட்டிக்கிட்டான், பல லட்சங்களை போட்டு எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், பாரு அவன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துட்டு பாரு. நிறைய பேர் கைக்குட்டி உங்களை பார்த்து சிரிக்கலாம், அவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேலேருந்து பார்ப்பார், அப்படியா என் மகனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி கை தட்டி சிரிக்கிறியா, என் மகனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி சிரிக்கியா, குறித்து வச்சுக்குவார். அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து அப்படியே தலைகீழ சிச்சுவேஷனை கொண்டு வருவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி அவங்க சிரிச்சாங்களோ, உங்களுக்கு என்ன வியாதி வந்துருச்சு உங்கள் குடும்பத்தில் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க சிரிச்சாங்களோ அதே வியாதி அவர்களுக்கு வர பண்ணுவார். உங்களுக்கு அந்த வியாதி வந்து நீங்கள் அங்கங்கமாக ஓடினீங்க இல்லையா, கதறினீங்க இல்லையா, உயிர் பிழைப்பாளா பிழைக்க மாட்டாளா, உயிர் பிழைப்பானா என் பிள்ளை பிழைப்பானா பிழைக்க மாட்டா, நீங்கள் ஓடினீங்களா, ஆஸ்பத்திரியாக ஓடினீங்க, கதறினீங்க இல்லை, அதை பார்த்து அவங்க சிரிச்சாங்களா, அதே மாதிரி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு அந்த வியாதியை வர பண்ணுவார். அதே மாதிரி அவங்க ஓடுவாங்க, அப்போ அவங்க கதறுவாங்க, என் பிள்ளை பிழைப்பானான் என்று சொல்லி. யார் இன்றைக்கி உங்களை பார்த்து கைகுட்டி சிரிக்கிறார்களோ அவங்களுக்கு ரொம்ப அற்பமாக இருக்குது, உங்களை பார்த்தா கேவலமாக இருக்குதோ, அதே போல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்குவார். அதே மாதிரி அவங்க கதறுவாங்க, ஐயோ ஐயோன்னு கதறுவாங்க. சிலருக்கு அப்படி அப்போ நம்ம ஒரு நாள் அவனை பார்த்து சிரித்தோம் இல்லையா அப்படி ஞாபகம் வரும். ஒரு சிலருக்கு உணர்வு இல்லாதவர்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வுகளும் வருவதில்லை. இருப்பினும் ஆண்டவர் திருப்பி கொடுப்பதை சரியான நேரத்தில் திருப்பி கொடுத்தே தீருவார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இன்றைக்கி உங்களை இவ்வளோ வேதனைப்படுத்துகிறவங்களை துன்பப்படுத்துகிறவங்களை ஒன்றுமே செய்ய வேண்டாம், அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருடமாய் எகிப்திய மக்களும் அந்த பார்வோன் ராஜாமா அவ்வளோ துன்பப்படுத்தினாங்க. வேலை செய், செங்கலை சூடு, போ, வைக்கோல் தர மாட்டோம், போய் நீங்களே போய் எடுத்து வந்து செங்கலை சூடுங்க. அடித்தாங்க, பெரியவங்க சிறியவங்கன்னா பார்க்கல, ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்கல. கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க வாரினால் அடித்து ஆலோட்டையில் வைத்து அடித்து துன்பப்படுத்தினாங்க. நான் குறித்து வச்சுட்டே வந்தார். அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்து அவர் வாதைகளினாலே அவரை திரும்ப அடித்தார். உலகத்தில் வேறு எந்த நாட்டு மக்களுக்கு அப்படி வாதை கொடுக்கப்பட்டதா? 10 வாதைகள் சொல்லுங்கள். இல்லை, இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, இந்த எகிப்திய ஜனங்களுக்கு தான். ஏன்னா அவர் இத்தனை வருடங்களாக தன் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி இதை பார்த்து வைத்து கொண்டே இருந்தார். இதில் தலைப்பிள்ளை சங்காரத்தில் அவருடைய தலைப்பிள்ளைகளை எல்லாம் அவர் சங்கரித்தார். எல்லா குடும்பத்திலும் மிகப்பெரிய அலறல் உண்டாயிடுச்சு. காரணம், என் பிள்ளைகளை இவ்வளவு துன்பப்படுத்தினீங்க இல்லை நீங்கள், எங்கள் ஒரே காரணம்தான். உங்களை பகைக்கிறவர்களை ஆண்டவர் பார்க்குற பொழுது தான் தன்னுடைய பகையாளியாகவே பார்ப்பான். அவன் யாராக வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கொம்பனாலும் இருக்கட்டும், அவனை பார்க்கும்போது ஆண்டவர் என் பிள்ளை இவன் பகைச்சான்ல, என் பிள்ளைக்கு இவன் ட்ரபிள் கொடுத்தான்ல, அப்படி தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு ஒரு நாள் வரும்பொழுது அவர் பழித்து இருப்பார், இல்லை அழித்து போடுவார். பழி வாங்குறது எனக்குரியது ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறதுனால நம்ம பழி வாங்கணுன்ற அவசியம் இல்லை, ஆண்டவர் பழி வாங்க. அதுதான் பயங்கரமாக இருக்கும். ஒருவரும் குற்றம் இல்லாமல் போக முடியாது. உங்களை வேதனைப்படுத்தியவர்கள், உங்களை துன்பப்படுத்தியவர்கள் ஒருவரும் குற்றம் இல்லாமல் போக முடியாது. அவர்களை ஆண்டவர் விடவே மாட்டார். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, எவ்வளவு சுற்றி ஆட்கள் இருந்தாலும் சரி, ஆண்டு தள்ளி விடணும்னு நினச்சிட்டாருன்னா தள்ளி விட்டுருவார். அவர் வாங்குகிற பழி வாங்குதல் மிக பயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல காண்கிறோம். யூதா முழுவதும் கதறுகிறார், ஐயா நீங்கள் பார்வோனுக்கு ஒப்பாக இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கீங்க, தயவுசெய்து பென்யமீனை விட்டுருங்க ஐயான்னு சொல்லி கதறாரு. இதே யூதாவிடத்தில் தானே யோசேப்பு கதறினார்.
என்னை விட்டுருங்க நான் சொல்லி கதறினார். அதே இது ஆண்டவர் திருப்பி கொடுத்தாராம். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் இருக்கின்றன, அவ்வளவு உண்மையான ஆண்டவர் இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் நேசிக்கிறோமா? அதிகாலமே எழுப்பி மணிக்கணக்காக நாம் ஒரு இடத்துல பேசுகிறோமா? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்குறோமா? சிந்தித்து பார்க்க முடியாத நாம் அழைக்கப்படுறோம். எவ்வளோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், வாக்கிங் போகிறோம், சைக்கிளிங் போகிறோம், ஜிம்முக்கு போகிறோம். சம்பாதிப்பதுக்கு எவ்வளவோ முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். அங்கங்கமாய் ஓடி திரிகிறோம், எவ்வளோ அலைந்து திரிகிறோம். எல்லாம் நல்லது, குடும்பத்துக்காக, சரீரத்துக்காக, ஃபிட்னஸ்க்காக, பிள்ளைகளுக்காக எவ்வளோ அலைந்து திரிகிறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதிகாலமே எழும்பி தேடுகிறோமா? இரவு ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறோமா? ஆண்டவருக்கு முதலிடமா, இல்லாட்டா உலகப்புறமான காரியங்களுக்கும், உலகப்புறமான மனிதர்களுக்கும், உலகப்புறமான அன்பிற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லைனா நம்ம மொபைல் ஃபோனுக்கு, டிவிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் என்னோடு உங்களோடு அவர் பேசுகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார், நிச்சயமாக அதிசயம் செய்வார். நமக்கு அவர் எதை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக அவர் கொடுப்பார். நம்மை உண்மையான அன்பினாலே தாயை போல் நம்மை நேசிக்கிறார். அந்த ஆண்டவரை நாமும் நேசிப்போம். இது எனக்காக நீங்கள் பழி வாங்குவீங்களா? அந்த அளவுக்கு என்னுடைய எதிரிகளை உங்களுடைய எதிரிகளாக நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா நானும் உண்மை நேசிப்பேன், இன்னும் அதிகமாக நேசிப்பேன்னு சொல்லுவோம். உண்மையான அன்புனா என்ன? நம்முடைய நண்பர்களை அவருடைய நண்பர்களை அவங்க நினைப்பாங்க, நம்முடைய எதிரிகளை அவருடைய எதிரிகளாக அவங்க நினைப்பாங்க. அதுதான் உண்மையான அன்பு. நம்ம எதிரிகளோடு கூட கூடி லாவுவார்கள் என்றால் அது உண்மையான அன்பு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நம்முடைய எதிரிகளோடு ஒருவர் நம்ம நண்பராக இருக்கிறவர் போய் மணிக்கணக்காக பேசுகிறாருனாலே அது உண்மையான அன்பு அல்லவே அல்ல. அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் உங்கள்கிட்டையும் பேசுகிறேன், அவங்ககிட்டையும் பேசுகிறேன்னு சொன்னால் அது அன்பே கிடையாது. நம்மை நேசிக்கிறவர்கள் நம்முடைய எதிராளிகளோடு, நம்மோடு யுத்தம் செய்கிறவர்களோடு அவங்க மனப்பூர்வமாக ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. நம்மை யார் பகைக்கிறார்களோ அவர்களும் அவர்களை எதிரிகளாக நினைப்பார்கள். அதுதான் உண்மையான அன்பு. இயேசு கிறிஸ்து அப்படி நினைக்கிறார். உங்களுடைய பகையாளிகளை தன்னுடைய பகையாளிகளாய் நினைக்கிறார். இந்த அன்பை எங்கே தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. சர்வ வல்லமையுடைய தேவன் யாருடைய காலை எப்பொழுது தள்ளாட செய்ய வேண்டுமோ அப்பொழுது தள்ளாட செய்கின்றார். உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறார். உங்களுக்காக நீங்கள் பட்ட பாடுகளுக்காக, அவமானங்களுக்காக பல வருடங்களை காத்திருந்து பழி வாங்குகின்றார். உங்களுடைய எதிரிகளுக்கு அதே போல கதறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எனவே இந்த அற்புதமான ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், அவருக்கு உண்மையோடு காணப்படுங்கள், அவரை நேசியுங்கள், எல்லா காலங்களும் அவருக்கு பின் செல்லுங்கள். பெரிய கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கலங்க, நம்மளால் செய்ய முடியாத ஆண்டவர் செய்ய சொல்லலைங்க. மிக சாதாரணமான கட்டளைகளை கொடுக்குறார். ஆண்டவரை முதலிடத்தில் வைத்து நேசிக்க வேண்டும். வேறு காரியங்களெல்லாம் குப்பைகள், வேறு காரியங்களெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை மனப்பூர்வமாக நாம் உணர வேண்டும். அவருக்கு முதலிடம் கொடுத்து நாம் தேடணும். ஆண்டவர் தான் பெருசுங்கிறது மனப்பூர்வமாக எப்போ உணர்றோமோ, எல்லா மேன்மைகளை விட, எல்லா அன்பை விட ஆண்டுடைய அன்பே மேலானது என்று எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். எப்படி யோசிப்புக்காக பழி வாங்கினாரோ அதே போல ஆண்டவர் நமக்கும் அவர் பழி வாங்குகிற தெய்வமாக இருக்கிறார். பிரித்துக்குரியல் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு சேர காரியங்களை நீங்கள் கண்ணார காணப்போகிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். நீங்களும் இணைந்து என்னோடு ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரை தோத்திரம் ஐயா, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் எப்படி கதறினாரோ அதே போல் அவருடைய எதிரிகளை கதற வச்சிங்க, அவர் காலில் வந்து விழ வச்சிங்க. அந்த தேவன் இன்றைக்கும் நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறீங்க. நீங்கள் யோசேப்பு எனப்பட்ட அந்த தாசனை, அந்த பரிசுத்தவானை எப்படி நேசித்தீங்களோ அதே போல் நீங்கள் எங்களையும் நேசிக்கிறீங்க. நன்றி அப்பா. எங்களை இன்றைக்கு அற்பமாய் பார்க்குறவங்களை, எங்களை துன்பப்படுத்துகிறவங்களை, வேதனைப்படுத்துகிறவங்களை, எங்களை பார்த்து சிரிக்கிறவங்கள அன்று கொஞ்சம் நாள் அனுப்புகிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு அதே பிரச்சனையை கொடுத்து அவங்கள அதே மாதிரி துடிக்க வைப்பீங்க, கதற வைப்பீங்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை பகைத்து சிரித்தவர்கள், பரியாசம் செய்தவர்கள் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. அவர்களும் இதே வேதனின் மத்தியிலே கடந்து போவார்கள். ஓராபா காலா நியா தூபா ரூபா நதி பூனோ தூபா கரபாலா. இதையும் உடைக்கப்பட்டிருக்கிற அன்பு மகளே, செய்தி கேட்டு கதறிட்டு இருக்கிறீங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. கர்த்தர் உங்களுடைய எதிரிகளையும் அதே போல் உங்களை எப்படி இன்றைக்கி வேதனைப்படுத்துகிறாங்க அதே போல் கதற வைக்கிற ஒரு காலம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரமா தீ தீ ஓரா மகுத்ரு போல கபுனிகாரா தூபா ரூபாலியாரா. உடம்பெல்லாம் ஒரே தேமலாக இருக்கிறது, உடம்பெல்லாம் ஒரே வேதனையாக இருக்கிறது, ஊறலாக இருக்கிறது, ஸ்கின் அலர்ஜியாக இருக்குதுன்னு சொல்கிற அன்பு மகளே, அதிலிருந்து கர்த்தர் இப்பொழுதே விடுதலை கொடுக்கிறார். வெள்ளை கிளறெல்லாம் அப்படி
அப்படியே கருப்பாக மாறுகிறது, நார்மலாய் மாறுகிறது. நாகமானுடைய குஷ்டம் நீங்குகிறது, அந்த அலர்ஜி அப்படியே நின்று போகிறது. ஒரு ரிபாலி தீனியாரக்காரா, காலில் புண்ணை சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான், என்ன பண்ணை தெரியலையேன்னு கதறுகிற அன்பு ஐயா இயேசு தொட்டு அற்புத அதிசயமாக அந்த புண்ணிலிருந்து விடுதலை தருகிறார். ரீ மோகார்த்தில் யாராது மாத்தியா காரூபானியா பவுனா சந்தரோ லிபோரோபோனா காரா. பல பிரச்சனைகள், பல எதிரிகள். அன்பு தம்பி, முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, போராடுறீங்க. பல எதிரிகள் பிஸ்னஸில் தள்ளி விடுறாங்க, எந்திக்கவே முடியல. கர்த்தர் சொல்லுற, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை இந்த அடைக்கடத்தில் வைப்பேன், நீ பயப்படாத, கலங்காத என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ரீ மோகோ ரோலி தி நோந்தோரோ தீபோனதோட பல ஷகுமாதர பல. அன்பு தம்பி, வாலிபத்தில் ஏமாற்றப்பட்டபடி நாளை உள்ளம் பதறி கொண்டிருக்கிறாய், நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன்னை யார் இன்றைக்கி ஏமாற்றி உன்னை கதற வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணு முன்னால் உயர்த்துவேன். ஐயோ, உன்னை இவனை நான் புறக்கணிச்சேன்னு சொல்லி அவங்க இதே மாதிரி கதற நாட்கள் வரும் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதியும். ஒரு பாஷன் துரு நோ தோபோ நோ தோபோ ரைபோ நந்தியாக்கரா. அன்பு ஐயா, எப்படி இரவுக்கு பின்பு பகல் என்று ஒன்று உண்டோ, அதே போல் இப்பொழுது இருள் மத்தியில் இருக்கிறீங்க, எல்லாவற்றிலும் தோல்வி கண்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் இதே போல் ஒரு வெற்றி ஆசீர்வாதமான நாளும் வரும். அதில் என்னாலே உனக்கு உண்டாகுன்னு சொல்கிறீங்க. நன்றி. எல்லாரையும் இரத்த கோட்டைகளையும் மறைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல விவகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களில் நினைத்திருப்பதா. அல்லேலூயா. God bless you. Amen.